ஓம் யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மவக்த்ரா யதாக்கீம் கம்பீராவர்தனாபிஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திபீர்கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்நாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தாம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் முதலாம் நாள். இன்று ஆடி மாத பிறப்பு 17/7/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து இட்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாயிடும். இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் ஆடி மாத பிறப்பு. இந்த ஆடி மாதம் என்கிற பொழுது தட்சணாயனம். தை மாதம் முதல் ஆனி மாதம் வரையிலே 6 மாதங்கள் உத்தராயணம். ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரையிலே தட்சணாயனம். சூரிய பகவான் இந்த தை மாதத்திலே இருந்து ஆனி மாதம் வரையிலே வடதிசை நோக்கி நகர்வது உத்தராயணம். ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரையிலே தட்சணாயனம், தென் திசை நோக்கி நகர்வது என்கின்ற வகையில் இந்த வருடத்திலே 2 அயனங்கள் உத்தராயணம் தட்சணாயனம். 6 மாதங்கள் உத்தராயணம். தை மாதம் தமிழ் மாதம் பிறப்பு தைப்பொங்கல் முதல் ஆனி மாதம் வரையிலே. ஆடி மாத பிறப்பு ஆகிய இன்று முதல் மார்கழி மாதம் நிறைவேறுகின்ற வகையிலே தட்சண அயனம். இவ்வாறு இந்த ஆடி மாதத்திலே மாதப்பிறப்பிலே பொதுவாக இந்த கூழ் காய்ச்சி கொள்வார்கள். இப்போ முதல் நாளே இந்த பாடசாலையிலே எல்லாம் சிறு வயதிலே இந்த பிள்ளைகள் பாடி மகிழ்ந்து கொள்வார்கள். இது யாழ்ப்பாணத்து பேரறிஞராகியிருந்த சோமசுந்தர புலவர்கள் இந்த ஆடிப்பிறப்பு கூளை பற்றியெல்லாம் பெருமையாக பாடியிருப்பார்கள். ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே. ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே. கூழுங்குடிக்கலாம் கொழுக்கட்டை தின்னலாம் என்று இந்த சந்தோஷமாக பிள்ளைகள் எல்லாம் பாடசாலைகளிலேயே முதல் நாளே நாளைக்கு விடுமுறை என்று சொல்லி பாட்டு பாடுகின்ற ஒரு காலங்கள் ஒரு காலத்திலே இருந்தது. இப்போ இதெல்லாம் மருவி வந்து விட்டது. அவ்வாறு இந்த ஆடிக்கூழ் முன்னைய காலத்திலே இந்த தேங்காய் திருவிய தேங்காய் சிரட்டையிலே அந்த கூளை ஊற்றி குடித்தால் அது உடம்புக்கு ஒரு நன்மை என்கிறதையெல்லாம் முன்னோர்கள் கண்டு கொண்டார்கள். இந்த ஆடிக்கூழ் காய்ச்சி சுவாமி அறையிலே வைத்து நிவேதனம் பண்ணுவது, கோவிலே கூழ் காய்ச்சி சுவாமி அம்பாளுக்கு படைப்பது என்பதெல்லாம் ஒரு முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்தார்கள். இவ்வாறு செய்கின்ற பொழுது உடல் ரீதியான ரோகங்கள் நீங்குகின்ற வகையிலும் உபாதைகள் நீங்குகின்ற வகையிலும் இந்த கூழ் குடித்தால் என்னென்ன எல்லாம் நமக்கு தீர வேண்டும் அது தீரும். அந்த கொழுப்புகள் குறையும், உபாதைகள் குறைந்து கொள்ளும், உடல் ரீதியான ரோகங்களை நீக்கக்கூடியது இந்த கூழ் காய்ச்சி கொள்வார்கள். அவ்வாறு அந்த ஆடிக்கூழ் என்பது பொதுவாக அம்பாள் ஆலயங்கள் பலவற்றிலும் கிராமப்புறங்களிலே இன்றும் அது சிறப்பாக நடைபெறக்கூடியது. ஆடிக்கூழ் காய்ச்சுவது என்பது
இந்த ஆடிக்கூழ் என்பது ஆடி மாத பிறப்பில் அன்று மட்டுமல்ல, இன்று மட்டுமல்ல, ஆடி மாதம் பூராவுமே அம்பாளுக்கு கூழ் காய்ச்சி நிவேதனம் வைத்து வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடிய மாதம் இந்த ஆடி மாதம். அம்பாளை வழிபாடு செய்யக்கூடிய மாதம். இந்த ஆடி மாதத்தின் சிறப்புகள் தொடர்பாக தொடர்ந்தும் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.